ஈரானுடனான போருக்கு பின்னர் அமெரிக்கா அடுத்த நாட்டின் மீது கவனத்தை திருப்பும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது உச்சக்கட்ட தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் ஈரானிய தாக்குதல்கள் சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத், பஹ்ரைன், ஈராக், சைப்ரஸ் ஆகிய நாடுகளை பாதித்திருக்கும் நிலையில் இந்த தாக்குதலுக்கு அந்நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு ஈரானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்நிலையில் ஈரானுடனான விவகாரங்களை முதலில் முடித்துவிட்டு அதன் பிறகு கியூபாவின் பக்கம் கவனம் திரும்பும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசிய ட்ரம்ப், அமெரிக்கா தனது கவனத்தை கியூபாவுக்கு திருப்புவது என்பது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். What's happening with Cuba is amazing, and we think that we want to finish this one first, but celebrating what's going on in Cuba, they want to make a deal so badly, you have no idea. கடந்த மாதம் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், கியூபா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருப்பதாகவும் அங்கு ஒரு நட்பு ரீதியான கையகப்படுத்துதல் நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர்களிடம் பணம் இல்லை, எதுவும் இல்லை, இதனால் அவர்கள் எங்களுடன் பேசி வருகிறார்கள் என்றும் கூறியிருந்தார். இதனால் ஈரானில் போர் முடிந்த பின்னர் கியூபா மீது அமெரிக்கா படையெடுக்கும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அவரது வீட்டுக்குள் புகுந்து அமெரிக்க டெல்டா படையினர் சிறைப்பிடித்தனர் என்பதும், அதனைத் தொடர்ந்து வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் கட்டுப்பாட்டை அமெரிக்கா கையகப்படுத்திக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது.